தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம் வலுத்து வரும் நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்றும் பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் மதுக்கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் செந்துறையை அடுத்த RS மாத்தூரில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையின் பூட்டை அதே பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உடைத்தனர். பின்னர் கடைக்குள் இருந்த மது பாட்டில்களை வெளியே வீசி உடைத்து எரிந்தனர். கடையின் உள்ளிருந்து வீசி எறியப்பட்ட மது பாட்டில்களில் உடையாமல் இருந்த சிலவற்றை எடுக்க அங்கிருந்த மது பிரியர்கள் முயற்சித்தனர். அவர்களை தடுத்த பெண்கள் உடைந்த பாட்டில்களை கையில் ஏந்தி அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தனர். இதேபோன்று ஈரோடு மாவட்டம் வீரப்பன்சத்திரம் பெரிய வலசு சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று கடந்த மாதம் அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது கடை மூடப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்த போதிலும் அதற்காக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கடையை அடித்து நொறுக்கினர். தடுக்க முயன்ற காவல்துறையினருடன் மக்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். முன்னாடி மதியம் பண்ணோம், 30 நாள் வாயிலா கொடுத்தாங்க. இப்போ கேட்டால் இடத்த கொடுங்க, நாங்கள் கடையை காலி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ரோட்டில் நடக்கவே முடியறது இல்லைங்க. பொம்பளைங்க போனால் முதுகு தட்டி பேசுகிறாங்க, சின்ன பிள்ளைங்களும் நடக்க முடியல, கடை கண்ணிக்கு வரவே முடியாது. 5 மணிக்கு மேலேயே அந்த ரோட்டில் நடக்கவே முடியறது இல்லைங்க. பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அசிங்கமாக பேசுகிறாங்க. எப்படிங்க நாங்கள் நடக்கிறது? இனிமேல் கடை சாப்பிட்டு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்குதுங்க. கலெக்டர்லாம் எல்லாம் எடுத்துருவோம், இந்த 1 மாதத்துல எடுத்துருவோம்னு சொல்லி சொன்னாங்க. டைம் கேட்டிருந்தாங்க. 2 மாதம் ஆகி எடுக்கவே இல்லை. அதனால இப்போ எல்லாம் அடிச்சு நோக்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கடை திறந்தாங்கன்னா இங்கே நின்று போராட்டம் பண்ணுறது தான். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தை அடுத்த விஜயநல்லூர் கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட இருந்த டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் கடையின் முன்பு இருந்த நாற்காலிகளை அடித்து உடைத்தனர். மாணவனை படிக்க விடு.